முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை சிவகங்கை மாவட்டம் வைகை ஆற்றில் குப்பையாக கொட்டப்பட்டுள்ள சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஜூலை 15ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்தார். அப்பொழுது மாவட்டத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன் ஒரு பகுதியாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை அறிமுகம் செய்தார். இந்த திட்டத்தின் மூலம் மகளிர் உரிமை தொகை ஆவணங்களில் பெயர் திருத்தம், ஆதார் அட்டைகளில் பெயர் திருத்தம், ரேஷன் அட்டைகளில் உள்ள முகவரிகள் மாற்றம், பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ், பட்டா திருத்தம் உள்ளிட்ட அரசு தொடர்பான பிரச்சனைகளுக்கு பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு 45 நாட்களுக்குள் தீர்வு காணும் வகையில் இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் உங்களுடன் சாலை திட்டத்தின் மூலம் பொதுமக்களிடம் இருந்து லட்சக்கணக்கான மனுக்களை பெற்றுள்ளதாக தமிழக அரசு பெருமிதத்துடன் தெரிவித்திருந்தது. மேலும் இந்த திட்டத்தினை பல்வேறு தரப்பு மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த சூழலில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வைகை ஆற்றில் சுமார் 100க்கும் மேற்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் தண்ணீரில் மிதந்து வந்து உள்ளதை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து திருபுவனம் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் கொடுத்துள்ளனர். உடனடியாக விரைந்து வந்த அவர்கள் ஆற்றில் மிதந்து கிடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மனுக்களை மீட்டனர். மேலும் பொதுமக்கள் அளித்த மனுக்களை வீசியவர்கள் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வைகை ஆற்றில் மிதக்கும் மனுக்கள் சிவகங்கை மாவட்டம் கீழடி, கொந்தகை, நெல்முடிக்கரை, மடபுரம் பகுதிகளில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் மிதந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இம்மனுக்களுக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் சமூக வலைதளங்களில் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து வருகின்றன. அந்த வகையில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பதாவது: திட்டங்களுக்கு ஆடம்பரமான பெயர் வைத்திருப்பதும், வரி செலுத்துவோரின் பணத்தை விளம்பரத்துக்காக வீணாக்குவதும் இந்த ஒட்டு வேலை மாதிரி திமுக அரசாங்கத்தின் அடையாளமாக மாறிவிட்டது. சமீபத்தில் தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்று அழைக்கப்படும் திட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றில் மிதக்கும் குறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் மனுக்களின் தொகுப்பு கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் இப்பொழுது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் திமுக அரசின் மிக உயர்ந்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் சாக்கடைகள் போய்விட்டன. ஆனால் இன்று தமிழக மக்களின் குறைகளை கூட குப்பை போல் வீசுகின்றன என்று குறிப்பிட்டார். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.